தமிழ்நாட்டிற்கு காவிரியில் 15 நாட்களுக்கு 9,000 கன அடி நீர் திறக்க காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. குறித்த கூடுதல் விவரங்களை வழங்க இணைக்கிறார் எமது சிறப்பு செய்தியாளர் கவியரசன். கவி, வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம் விக்னேஷ். நேற்றைக்கு காவிரி நீர் ஒழுங்காற்று குழு ஒரு பரிந்துரை கொடுக்குறாங்க. அது என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டுக்கு வினாடிக்கு 9,000 கன அடி நீர் என்ற அடிப்படையில் அடுத்த 15 நாட்களுக்கு கர்நாடகா தண்ணீர் திறக்கணும் அப்படின்னு ஒரு பரிந்துரையை கொடுக்குறாங்க. அந்த பரிந்துரையை ஏற்று காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் அதையே உத்தரவாக பிறப்பித்திருக்கிறாங்க. அப்ப தமிழக அரசு தரப்புல ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. நாள் ஒன்றுக்கு 1.9 டிஎம்சி நீர் வீதம் 15 நாட்களுக்கு தண்ணீர் திறக்க நீங்க ஆணையிட வேண்டும் அப்படின்னு கேட்கிறாங்க. ஆனா காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் அந்த கோரிக்கையை நிராகரிச்சுட்டு ஒழுங்காற்று குழு என்ன பரிந்துரை கொடுத்தாங்களோ அதை மட்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், கர்நாடகா அந்த உத்தரவை மதித்து தண்ணீர் திறந்து விடணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இப்ப நம்ம பல முறை பேசியிருக்கிறோம், இந்த மாதிரியான உத்தரவுகள்லாம் வரும்போது அது வெறும் உத்தரவுகளாகவே இருக்கும், நடைமுறைக்கு வராது. கர்நாடகா தண்ணீரை திறந்து விட மாட்டாங்க. ஸோ அது சம்பந்தமாகவும் ஒரு முக்கியமான நிகழ்வு இருக்கிறது. அதாவது தமிழக அரசு கர்நாடகா தமிழகத்துக்கு தர வேண்டிய உரிய நியாயமான தண்ணீரை திறக்கல, அதனால எங்களுடைய விவசாயிகளுக்கு பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது, எங்களுக்கு திறக்க வேண்டிய தண்ணீரை அவங்களுடைய வேளாண்மைக்காக பயன்படுத்துறாங்க, எனவே தமிழ்நாட்டுக்கு உரிய விகிதாச்சாரப்படியான தண்ணி கிடைக்கல அப்படின்னு உச்ச நீதிமன்றத்துக்கு போறாங்க. அப்ப நீதிபதிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த விவகாரத்தை நீங்க ஆணையத்திடம் எழுப்பலாம் அப்படின்னு அறிவுறுத்துறாங்க. இருந்தாலும் கூட எங்களுக்கான நீர் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முறையிட்ட பிறகு இது சம்பந்தமான விஷயங்களை நாளைக்கு மீட்டிங் நடக்க போகுது, அதனால அதுல பாத்துக்கலாம், நீங்க அதுல பார்த்து உங்களுக்கு தண்ணீர் கிடைக்கல அப்படின்னா திரும்ப வாங்க அப்படின்னு சொன்னாங்க. மேலும் நீர் திறப்பு தொடர்பாக புள்ளி விவரங்களை நீங்க மறுபடியும் வரும்போது 2 பேரும் தரணும் அப்படின்னு உத்தரவிட்டாங்க. எனவே இந்த 15 நாட்களுக்கு நமக்கு 9,000 கன அடி அளவுக்கு தண்ணீர் திறக்கப்படுமா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி. அப்படி திறக்கப்பட்டா அது சம்பந்தமான புள்ளி விவரங்களை நம்ம எடுத்துட்டு உச்ச நீதிமன்றத்துக்கு போகலாம். இந்த தண்ணீர் நமக்கு போதாது அப்படிங்கிறது இன்னொரு விஷயம். மற்றொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த தண்ணியாவது கர்நாடகா ஒழுங்கா தருவாங்களா அப்படிங்கிறதும் முக்கியமான விஷயம். ஒருவேளை இந்த உத்தரவை ஏற்று கர்நாடகா தண்ணீரை திறந்து விட்டுட்டா அந்த புள்ளி விவரத்தை கொண்டு போய் நம்ம கொடுக்கலாம். இல்ல அவங்க தண்ணீர் திறக்கல அல்லது குறைவா கொடுத்தாங்க அப்படின்னா அந்த புள்ளி விவரங்களும் உச்ச நீதிமன்றத்துக்கு போகும். கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் அவங்களும் இதெல்லாம் கொடுக்கணும். 15 நாளைக்கு நாங்க இந்த மாதிரி 9,000 கன அடி வீதம் தண்ணீர் திறந்து விட்டுட்டோம் அப்படின்னா அதை அவங்க சொல்லணும். இல்ல அப்படின்னா எவ்வளவு திறந்து விட்டாங்களோ அந்த நம்பரை சொல்லி அதுக்கான காரணத்தையும் சொல்லணும். அதை உச்ச நீதிமன்றம் ஏத்துக்கிட்டு என்ன செய்ய போறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அடுத்த வாரம் இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வருகிறது. அதாவது எங்களுக்குரிய தண்ணீரை தரணும்னு சொல்லி தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்துல அடுத்த வாரம் மீண்டும் விசாரணைக்கு வருகிறது. எனவே இப்ப இந்த முறை கர்நாடகா என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத பொறுத்து தான் அந்த வழக்கினுடைய பாதை எந்த அளவுக்கு போக போகிறது. இந்த முறையாவது தமிழ்நாட்டுக்கு உரிய காவிரி நீர் கிடைக்குமா, இந்த பிரச்சனைக்கு ஓரளவு ஒரு தீர்வு கிடைக்குமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தமிழக விவசாயிகளுக்கு இருக்கிறது. விக்னேஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கவியரசன்.